காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஹாய், காதல் மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. இந்த காதல் வந்தா படப்படன்னு பட்டாம்பூச்சி பறக்குமா, உடம்பெல்லாம் பூ பூக்குமா, தூரத்துல இளையராஜா பாட்டு கேட்குமா? இப்படியான உணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கா? உங்களுக்குள்ள காதல் வரும்போது அப்படி ஏற்பட்டிருந்தா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, காதல் ஒருவர் மீது எப்படி ஏற்படுது, எதனால ஏற்படுது அப்படிங்கிற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கு. ஆனா ஒருத்தரை பிடிக்காம போறதுக்கு தான் காரணம் தேவை, ஒருத்தரை பிடிச்சு போறதுக்கு காரணமே தேவையில்ல அப்படின்னு கூட நான் சொல்லல, நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கோ, ஒரு பெண் மீது ஒரு ஆணுக்கோ காதல் ஏற்படும் போது அந்த நபர் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். லைஃப் லாங் அவங்க நம்ம கூடவே வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த நபர் மீது ஒரு அக்கறை, ஒரு பாசம், ஒரு அரவணைப்பு, ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் ஏற்படும். காதல் ஏற்படுறதுக்கு ஆக்சிடோசின், டோபமைன் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கு. அதாவது பாத்தீங்களா, சில சந்தர்ப்பங்கள்ல எலியும் பூனையா இருந்தவங்க காதலர்களாக மாறி இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்ததும் காதல் வரும், சில பேருக்கு பார்க்க பார்க்க, பேச பேச, பழக பழக காதல் வரும். சில பேர் பாத்தீங்களா ரொம்ப வருஷமா நண்பர்களாக இருந்து அப்புறமா அவங்களுடைய காதலை பகிர்ந்து காதலர்களாக மாறி இருப்பாங்க. அந்த வகையில இந்த நபர் மீது நமக்கு காதல் தான் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சில சந்தர்ப்பங்கள்ல குழப்பம் ஏற்படும் இல்லையா? இது நட்பா, காதலா அப்படின்னு. அதாவது ஒரு நபர் மீது காதல் ஏற்படும் போது அந்த நபர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். லைஃப் லாங் நம்ம கூட அவங்க வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதே நேரத்துல பாத்தீங்களா இருந்தா அந்த நபர் மீது ஒரு அன்பு, அரவணைப்பு, ஈர்ப்பு, அதாவது வேற யாருக்கிட்ட இல்லாத ஒரு உணர்வு அந்த நபர் கூட இருக்கும் போது, அந்த நபர் கூட பேசும் போது தோணுமா? அப்படியான உணர்வு வேற யாருக்கிட்டையுமே இதுவரைக்குமே ஏற்பட்டிருக்காது. அப்படியான உணர்வு ஒரு நபர் மீது ஏற்படும் போது அது காதலாக மாறுகிறது. காதல் மாதத்துல காதலை கொண்டாட போறோம். காதலிக்கிறவங்க காதலை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான உணர்வுல இருக்கிறவங்களுக்கு வெகு சீக்கிரத்துல காதல் உங்களை தேடியும் வரும். அந்த காதலை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. காதலோடு இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.